ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமகே. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியார். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் நம்ம இப்போ புதுசாக ஒரு அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பெரியவா கருணா சமுத்திரம், கருணை அப்படின்னா என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பெரியவாளுக்கு கபம், ஒரு கபம்னா தொண்டையில் சளி கட்டின்னு இருக்கிறது, சகஜமாக பேச முடியாது, இருமல் தொந்தரவு அதிகமாக இருக்கும். பெரியவா கொஞ்சம் கஷ்டப்படுறார். மடத்தில் சிப்பந்திகள்லாம் பெரியவா அப்படி கஷ்டப்படுறதை பார்த்து ரொம்ப வேதனைப்படுறோம். இந்த மாத்திரையே ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை அப்படின்னா நம்மளாம் தவிச்சு போகிறோம். குழந்தைக்கு சொல்ல தெரியாது, குழந்தைக்கு என்னன்னு சொல்ல தெரியாது. அந்த குழந்தைய ரெக்கவர் பண்ணுறதுக்காக நம்ம தவிச்சு போவோம். அப்போ சுவாமிகிட்ட வேண்டிப்போம், இந்த குழந்தைக்கு கொடுத்தது எனக்கு கொடுத்துரு பகவானே, அது கிடைக்குமா? அது அந்த குழந்தைக்கு தான் வரணும்னு இருக்கு கர்மா. அதுபோல் மகாபிரிவாளுக்கு வந்து மகாபிரிவா சொல்ல மாட்டான், ஒரு குழந்தை மாதிரி தான் சொல்ல மாட்டான், எனக்கு இது எனக்கு கஷ்டமாக இருக்கு, எனக்கு இந்த மருந்து கொடு, இந்த கஷாயத்தை கொடு சொல்லுவேன். ஆனால் அந்த மடத்தில் இருக்கிற சில தொண்டர்கள் ஏதாவது ஒரு கஷாயமோ ஏதாவது ஒன்று பெரியவட்ட அப்பப்போ கொடுப்பான். அவள் திருப்திக்காக பெரியவா சாப்பிடுவான். இல்லைன்னா அவள்லாம் மனசில் எதாவது நினச்சிப்பா, அவள் சந்தோஷத்துக்காக சாப்பிடுவான். ஆனாலும் அந்த நோயானது எவ்வளவு காலம் நமது உடலில் இருக்க வேண்டுமோ அதுவரை இருந்த பிறகுதான் நமக்கிட்ட மறை. நீங்கள் டாக்டர்கிட்ட போகிற இல்லையா, ஏதாவது ஒன்றா டாக்டர்கிட்ட போகிறேன், எல்லாரும் தான், நான் தான் போகிறேன். டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி வந்து ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்ட உடனே சரியாயிடுறத ரொம்ப ரொம்ப ஆகும், ரொம்ப ரொம்ப ஆகும். அவ்வளவு சீக்கிரம் குணமாகுமான்னு சொல்ல முடியும். என்ன காரணம்? அந்த வியாதி எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருந்துட்டு தான் போகும். காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி அதுதான் வாழ்க்கை. இந்த வியாதி தானாக போயிடும், வந்த சுவட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும். ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் வியாதிகள்லாம். தீரா வியாதிகள்ன்றது வேற, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். தீரா வியாதின்றது வேற, சாதாரணமாக நான் படுற அவஸ்தைப்படுத்தி சொல்கிறேன். இங்கே பெரியவா எதை பற்றியும் கவலைப்படலை. இந்த கபத்தோடையும் இருக்கா, பக்தர்களுக்கு தரிசனம் தரா, எல்லாரோடையும் கஷ்டப்பட்டு 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 1 வார்த்தை பேசுகிற இப்படியே போயிட்டுருக்கு. மடத்துலேருந்து ஒரு 2-3 தெரு தள்ளி இருக்கிற ஒரு மூதாட்டி தினமும் வந்து மகாபலியோட தரிசனம் பண்ணுவோம். அந்த மூதாட்டி என்ன நினைக்கிறா அப்படின்னா, கிட்டக்கேந்து தரிசனம் பண்ணுவா, பெரியவா கிட்டக்கெல்லாம் வரமாட்டான். ஒரு ஓரத்தில் 2 பெரியவாளை பார்த்து கண்ணத்தில் போட்டு சங்கரா 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 அப்படின்னு தரிசனம் மட்டும் போயிடுவாள். அந்த மூதாட்டி பார்க்குறா, பெரியவா கஷ்டப்படுறத பார்க்குறா, பேசுறதுக்கு கஷ்டப்படுறா. பக்தாள் நிறைய பேர் வர, அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுல பெரியவா கொஞ்சம் சிரமப்படுறா. இதெல்லாம் அந்த மூதாட்டி பார்க்க. சரி, பெரியவாளுக்கு ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துட்டாருன்னா, ஒரு நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி எடுத்துட்டாருன்னா பெரியவாளுக்கு இந்த கபம் சரியாகுமே. நம்மெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த தூதுவளை இலை அதை வந்து நெய்யில் பரட்டி சாப்பிட்டா இருமல் சளி சரியாக போகும். ஓமவல்லி இலை அப்படியே தண்ணியில் வச்சு அலசிட்டு அந்த ஓமவல்லி இலையை கடிச்சு தின்னாலே இதெல்லாம் குறையும். நிறைய வைத்தியங்கள் இருக்கு. நமது முன்னோர்கள் சொன்ன பாட்டி வைத்தியம் நிறைய இருக்கு இதில். அதுபோல் இந்த பாட்டி மூதாட்டி என்ன நினைக்கிறா, இப்போ பெரியவாளுக்கு ஒரு வேற ஏதாவது ஒரு அலோபதி வைத்தியம்னா பெரியவா எடுத்துக்க மாட்டா. ஒரு சாதாரணமான நம்ம பயன்படுத்துகிற ஒரு சிகிச்சையில பெரியவா எடுத்துப்பா. நாம பெரியவாளுக்கு ஏதான ஒரு
வைத்தியம், ஒரு சிகிச்சை முறை செய்யணும். அப்பத்தான் இந்த மகான் அதை எடுத்துட்ட பிறகு அவருடைய குரல் சரியாகும். அவரால் நன்றாக பேச முடியும், பக்தர்களுக்கு அனுகிரகம் வழங்க முடியும். நம்ம தான் இதை எடுத்து பண்ணணும், அந்த மூதாட்டி நினைக்கிறார். இதுதான் வாழ்க்கையில் முக்கியம். நாம் எப்பவுமே நம்மளை பற்றி மட்டும் நினைக்கிறோம். நாம் நம்மளை பற்றி மட்டும்தான் நினைக்கிறோம். நமக்கு ஒரு ஹைக் எப்போ வரும், நமக்கு எப்போ ப்ரமோஷன் வரும், நம்ம இப்போ இதை விட பெரிய வீடாக கட்டுவோம்னு யோசிக்கிறோமே தவிர வேலையே இல்லாமல் இருக்கிறவளை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. வீடே இல்லாமல் இருக்கிறவளை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஒரு கம்பெனியில் 10 வருஷமாக இருந்து ஒரு சாதாரணமான ஒரு கீழ் நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற ஒருத்தரை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை. நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த மூதாட்டி பாருங்க, பெரியவாளுக்கு ஒரு நோய் அப்படின்னா பெரியவாளுக்கு தெரியாதா? அது வர்றபடி வந்துட்டு போகும், எல்லார்ட்டையும் வர்ற மாதிரி வந்துட்டு போகும். பெரியவா பார்த்துப்பார், பெரியவாளே சர்வேஸ்வர ஸ்வரூபமாச்சே, அவருக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கல. அந்த மூதாட்டி என்ன நினைக்கிறா, பெரியவாளுக்கு ஏதாவது நம்ம ஒரு சிகிச்சை முறை, ஒரு வைத்தியம் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்தா பெரியவாளுக்கு அந்த தொண்டை சரியாக போகும் அப்படின்னு அன்னைக்கு சந்நிதியில் தீர்மானிக்கிறேன். இந்த வாட்டி யாத்துக்கு போயிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறா, மறுநாள் காத்தால அந்த மூதாட்டி தன்னோட கிரகத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு மடியன ஆச்சாரம், காஞ்சி மகா பிரிவாளுக்கு ஏதான ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆச்சார சுத்தமாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது, நம்ம சாப்பிட்ற மாதிரி கிடையாது. மகா பிரிவாளுக்கு சமர்ப்பிக்கிறோன்னா சுத்தவத்தம் இருக்கணும். பெரியவாளுக்கு சாப்பாடுங்கிறது பிக்ஷை. நம்ம இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுவோம், பெரியவா அப்படி கிடையாது. பகவான் ரமணர் எல்லாம் சாப்பிடுவார், இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுவார். திருவண்ணாமலை பகவான் ரமணர், மகாபிரிவம் அப்படி கிடையாது. ஒரு பக்தர் ரமண பகவான் இட்லி சாப்பிட்றத பார்த்துட்டு பெரியவாட்டு கேட்குறார், என்ன பெரியவா அவர் இட்லிலாம் சாப்பிட்றார், நீங்கள் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறே அப்படின்னே கேட்டுருக்க. இல்லடா, அவா முறை வேற, அவா சன்னியாச முறை வேற, காஞ்சி மடத்தோட சன்னியாச முறை வேற அப்படின்னு பெரிய அக்ஷரம் இருக்கேன். அதையும் நான் சொல்லியிருக்கேன். இங்கே இந்த மூதாட்டி பெரியவாளுக்கு ஏதாவது ஒரு சிகிச்சை பண்ணி பெரியவாளை சரி பண்ணணும், பெரியவா ரெக்கவர் ஆகணும், பெரியவா இயல்பான நிலையில் இருக்கணும் அப்படின்னு அந்த மூதாட்டி ஆசைப்படுகிறார். அடுத்த நாளே அதை செயல்படுத்தவும் துவங்குகிறார். என்ன செய்கிறார் அந்த மூதாட்டி? இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.